இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் சைடில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே டிவிகே சைடில் தாவிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி, ஜென்ரலாகவே உலகமெங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது வாடிக்கையாக இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது ஒன்றும் இதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. உலகமெங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறதில்ல. நாங்கள் போனால் அவங்க அதே அரசியல் தானே நடக்குது, எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் புதுசாக முதல் முறையாக வர இளைஞர்கள் புதிதாக தொடங்குகிற அரசியல் கட்சிக்கு போகிறது நார்மல். ஒன்றும் தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்காக போகிறது ஒன்றும் ஒரு புதிய ஃபினாமினன்லாம் கிடையாது. உலகமெங்கும் இதுதான். எல்லா எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கொஞ்சம் அவங்களுடைய நடை உடை பாவனையை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. டிஎம்கே கூட இளைஞர்கள் போய் சேர்றதில்லை, பிஜேபிக்கு போகிறதில்ல, ஏடிஎம்கேக்கு போகிறதில்ல. எந்த பார்ட்டிக்குமே இளைஞர்கள் புதிதாக வருவோம் போவதில்லை. நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர், புதுசாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரவங்க புதிதாக துவக்கப்பட்டுக்கிற கட்சிக்கு மேலே கொஞ்சம் ஆர்வமாக போகிறாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன்.